உடன் பிறந்தவங்கனாலே கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, நம்ம சந்தோஷத்தையும் கோபத்தையும் குழந்தை பருவத்தையும் பார்த்தவங்க. ஆனால் வயசாக வயசாக அவன் வேற நான் வேறன்னு ஒரு தூரம் வந்துடுது. சில நேரம் சொத்து பிரச்சனை, சில நேரம் பணம், சில நேரம் திருமணம், சில நேரம் ஒரு சின்ன வார்த்தை. இப்படி நம்ம கூட பிறந்தவங்களையே நம்ம யாரோ ஒருத்தர் மாதிரி ஆக்கிடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, உடன்பிறப்புங்கிறது ஒரு உறவு மட்டும் இல்லை, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. சின்ன வயசில் நினச்சி பாருங்க, ஒரே வீட்டில் வளர்ந்துருப்போம், ஒரே சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்ருப்போம், சண்டை போட்டிருப்போம், ஒருத்தரை ஒருத்தர் அள வச்சிருப்போம். ஆனால் 5 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து விளையாண்டுருப்போம். அப்போ நம்ம கிட்ட ஈகோ இல்லை, அவன் என்ன சொன்னான், நான் ஏன் முதல்ல பேசணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லை. வயசான பிறகுதான் உறவுகளுக்குள்ள கணக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு முக்கியமான விஷயம், கூட பிறந்தவங்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா? போட்டியாளர்களாக பார்க்கக்கூடாது, ஒப்பீட்டாளராக பார்க்கக்கூடாது. அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அவங்க வீட்டில் இவ்வளோ வசதி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை, இப்படி ஒப்பிட ஆரம்பிச்சா உடன் பிறந்தவங்கிற உறவு மெதுவாக போட்டியாக மாறிடும். அவங்க வெற்றி அடைஞ்சா நமக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா அவங்க வெற்றி நம்ம தோல்வி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேற. ஒருத்தருக்கு பணம் சீக்கிரம் வரலாம், இன்னொருத்தருக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்கலாம், இன்னொருத்தர் பல வருட போராட்டத்துக்கு பிறகு வெற்றி அடையலாம். அதனால் கூட பிறந்தவங்க வாழ்க்கையை வச்சு உங்கள் வாழ்க்கையை அளக்காதீங்க. அவங்க பாதை அவங்களுடையது, உங்கள் பாதை உங்களுடையது. ஆனால் பாதை வேற வேறையா இருந்தாலும் ஒருத்தர் விழும்போது இன்னொருத்தர் கை கொடுக்கலாம். அதுதான் உடன்பிறப்போட அழகு. உடன் பிறந்தவர்களுக்குள்ள சண்டை வராத வீடு இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. சில வார்த்தைகள் காயப்படுத்தலாம், சில சம்பவங்கள் வருஷ கணக்கில் மனசுக்குள்ள இருக்கலாம். அவன் அப்படி பண்ணிட்டான், நான் ஏன் அவனை மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்கள் இல்லாமல் போயிட்டா அவங்களோட பேசாமல் இருந்ததுக்காக வருத்தப்படுவோமா? அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்ச இடத்துல மனக்கசப்பை குறைக்க முயற்சி செய்யுங்க. பணம் வரலாம் போகலாம், சொத்து கிடைக்கலாம் இழக்கலாம், ஆனால் ஒரு உறவு உடஞ்சிருச்சுன்னா அதை பழையபடி கொண்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், சொத்துக்காக கூட பிறந்தவங்களை இழந்துடாதீங்க. உங்களுக்கு நியாயமானது கிடைக்கணும், ஆனால் நியாயத்தை கேட்குறக்கும் உறவை அழிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரச்சனை இருந்தால் பேசுங்க, தேவையான இடத்துல எல்லை வைங்க, ஆனால் வெறுப்பை மட்டும் மனசுக்குள்ளே வளர்க்காதீங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், கூட பிறந்தவங்கங்கிறனால எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவங்க தவறு செஞ்சா தவறுன்னு சொல்லலாம். உங்களுக்கு மன அமைதி தேவைப்பட்டா சில எல்லைகள் வச்சுக்கலாம். ஆனால் எல்லை வைக்கிறது வேற, உறவை வெறுக்கிறது வேற. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தூரத்தை வச்சுக்கோங்க, ஆனால் மனசுக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு வாழாதீங்க. ஒரு நாள் நம்ம குழந்தை பருவத்தில் இருந்த அந்த வீடு மாறிடும். நம்ம எல்லாரும் தனித்தனியாக வாழ ஆரம்பிப்போம். அப்போதான் புரியும் ஒரே வீட்டில் இருந்த நாட்கள் எவ்வளோ பெரிய வரம்னு. அதனால் இப்போவே ஒரு சின்ன விஷயம் செய்யலாம். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க. பெரிய விஷயம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி இருக்கேன்னு மட்டும் கேளுங்க. சில உறவுகளுக்கு பெரிய பரிசு தேவையில்லை, நம்ம நேரமும் நம்ம அன்பும் போதும். அதனால் கூட பிறந்தவங்கள உங்கள் வாழ்க்கையோட போட்டியாளராக பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை அவங்களோட ஒப்பிடாதீங்க. அன்பு இருக்கட்டும், மரியாதை இருக்கட்டும், தேவையான இடத்துல எல்லை இருக்கட்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நம்மளோட குழந்தை பருவத்தை பார்த்த சில உறவுகள் மட்டும் எப்பவும் நம்ம கதையோட ஒரு பகுதியாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்கள மதிங்க, அவங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களும் அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உறவை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்துங்க, ஏன்னா சில உறவுகள் கிடைக்கிறது அதிர்ஷ்டம், அதை இழக்காமல் இருக்கிறது நம்ம பொறுப்பு. இதுதான் பரணி ரைட்ஸ். உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருந்தா
இந்த வீடியோவை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு அனுப்புங்க. நன்றி. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.